வணக்கம். இப்ப நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம். நான் போறேன், கிளம்பிட்டேன். பட்டு சாரியெல்லாம் இப்ப இல்ல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த உங்களுக்கு பியூர் காஞ்சி காட்டன்ல நான் இன்னைக்கு கட்டிருக்கிறது ஒரு பீகாக் ப்ளூ இல்லையா? பீகாக் ப்ளூல டார்க் இங்க் ப்ளூ கலர்ல பார்டர். இந்த கலர்லயே உங்களுக்கு 5 சாரி வந்திருக்கு. ஏன்னா நமக்கு தறியில வரதுக்கும் டிஸ்பேச் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கு. அதுலயே நியூ கலர்ஸ் எல்லாம் நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான கலர். உங்களுக்கு இல்ல இதுல எல்லாமே உங்களுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் அவைலபிள். பட் உங்களுக்கு இது கண்டினியூஸா ரெகுலர்லி வந்துட்டே இருக்கும். அடுத்து இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு பார்டர் அந்த பட்டு சாரிக்கு ஈக்குவலா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டபுள் டோன்ல இருக்கு. பிளவுஸ் கொஞ்சமா நம்ம ஹைலைட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோமா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பார்டர் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ரெகுலர் கலர் தான். மெஹந்தில உங்களுக்கு வந்து பிளாக் பார்டர் அண்ட் இதுவும் உங்களுக்கு ஆரஞ்சுல ஓப்பனே பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நம்மளுக்கு ரெகுலரா வந்துட்டு இருக்க கலர் தான். இது எல்லாமே இன்னைக்கு வந்து போர்வைக்கு உங்களுக்கு கவலையே இல்லைங்க. போர்வையில 3 கலர் இந்த டைம் இறக்கிருக்கோம். போர்வையிலேயே இது நம்ம ரெகுலர் பிளாக் வித் ரெட் கலர் பார்டர். பிளாக் வித் ரெட் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போனா எந்த ஒரு எரிச்சலும் இல்லாம டிஸ்டர்பும் இல்லாம நம்ம பாட்டு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த இங்க் ப்ளூக்கு உங்களுக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்க்கல. இந்த இங்க் ப்ளூ போட்டதுக்கு அப்புறமா நம்ம நார்மலா போட்டுட்டு இருந்த கோர்வை அண்ட் ஆரஞ்சு எல்லாம் இந்த இங்க் ப்ளூ உங்களுக்கு தோக்கடிச்சிருச்சுங்க. அவ்வளவு ஒரு சூப்பரான மூவிங் கிடைச்சது. அதனால இன்னொரு தறி 2 தறியிலையும் நம்ம அந்த இங்க் ப்ளூ போட்டுருக்கோம். இது ஒரே ஒரு கலர் தான் நமக்கு வந்துருக்கு. பட் இனிமே தறியில ஏற்ற சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி கலர் ரொம்ப லைக் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பாசி பருப்பு கிரீன்ல டார்க் கிரீன் பார்டர் வரும் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு நான் கட்டிருக்க சேம் அதே கலர் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, பீகாக் ப்ளூ. அதே சேம் கலர் தாங்க உங்களுக்கு இது. இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ராயலான லுக் கிடைக்குங்க நமக்கு. இது ஒரு கலர். அது வந்து பார்டர் வந்து உங்களுக்கு ப்ளூல இருந்ததா, இது ஒரு வயலட் கலர் மாதிரியான பார்டர் கிடைக்கும். அடுத்து இங்க் ப்ளூலயே உங்களுக்கு ஒரு மெஜந்தா கலருங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு இங்க் ப்ளூ தான். அது சேம் இங்க் ப்ளூவாவே இருக்கும். இதுல உங்களுக்கு பார்டர் கான்ட்ராஸ்டா கிடைக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப மூவிங்ல இருக்கக்கூடிய நம்மளோட கோர்வையில நிறைய கலர்ஸ் இப்ப இறக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா கோர்வை வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மூவிங் கொடுக்கறதுனால கோர்வையிலேயே ஒரே கலர் இல்லாம டிஃப்ரெண்டான கலர்ஸ் இப்ப நம்ம இறக்கிடும். இது உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் கலர்ல குங்கும கலர்ல உங்களுக்கு ஃபுல்லா செக்ல நார்மல் நம்ம கோர்வை இருக்கு இல்லைங்களா, அதுவே தான் இது. அடுத்து நம்ம ரெகுலரான கோர்வைங்க. நம்ம ரெகுலர் கோர்வை வந்துருக்கு. இன்னைக்கு நீங்க புக் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்குள்ள கிடைச்சிருங்க. ரொம்ப ரொம்ப நிறைய மூவிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய கோர்வை சாரி இப்ப நம்ம 3 தறி எடுத்திருக்கோம். பட் இப்போ நமக்கு ஒரு 20 பீஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு. சூப்பரான ஒரு பாசி பருப்பு கிரீன்ல ஒரு ராயல் ப்ளூல கோர்வையிலேயே போட்டிருக்கோம். இந்த கலர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு. சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. காட்டன்ஸ் ஒரு நாள் கூட நம்ம கையில